ஏன் வீரா, இந்த ஊருக்குள்ள போய் சூர்யா காயத்ரி எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசாம ஊர் தலைவரை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருவோமா? என்னன்னு மாமா கேப்பீங்க? காயத்ரி சூர்யானா அவருக்கு தெரியுமா? அதான் மாப்பிள்ள, உன் போன்ல தான் போட்டோ இருக்குல்ல, அதை எடுத்து கரெக்டா சொல்லிட்டு போறாங்க. மாமா அவங்களே முத்தையாவை தேடி வந்திருக்காங்க. அவங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு போக வந்திருக்காங்க. அவங்க அவங்களோட ஊரு பேர் அட்ரஸ் நம்ம சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. என்ன மாமா நீ சொல்றது சரிதான் மாப்பிள்ள. பின்ன எதை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கண்டுபிடிக்கிறது? அதான் சூர்யாவோட கார் இருக்குல்ல, அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மாமா. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நேர தர்மலிங்கத்துக்கு போன போடு. அவங்க எந்த வண்டியில வந்திருக்காங்க, காரோட கலர் என்ன, வண்டி நம்பர் என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சிரு. அதெல்லாம் விசாரிச்சிட்டேன் மாமா. லோகன் கார்ல வந்திருக்காரு, ஒயிட் கலர், TN09AT5050. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம்ல மாப்பிள்ள? கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் மாமா. பரவாயில்ல மாப்பிள்ள, வர வர ரொம்ப பிரில்லியன்ட் ஆயிட்ட. பார்த்து மாப்பிள்ள, கொஞ்சம் வேகமா போங்க. சீக்கிரமா போங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள திரும்பணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் நிறுத்துங்க மாப்பிள்ள. அங்க ஒரு கடை தெரியுதுல்ல? ஆமா. இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற ஒரே பஸ் ஸ்டாப் இதுதான். எல்லாரும் வரக்கூடிய இடம். அங்க போய் பார்த்தா நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கேட்கலாம். என்ன மாப்பிள்ள? சரி மாமா, போலாம். போங்களேன். இறங்கு. அண்ணே அண்ணே, என்ன தம்பி? இன்னைக்கோ நேத்தோ ஒரு வெள்ளை கலர் கார் ஒண்ணு TN095050 இத பாத்தீங்களாண்ணே? அப்படி எதுவும் பார்க்கல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கண்ணே. இந்த பக்கமா? அதான் பார்க்கவே இல்லைங்கிறண்ணா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி, புதுசா ஏதாவது வண்டி வந்ததுங்களா? இல்ல தம்பி, நான் எதுவும் பார்க்கல. இப்ப நாங்க வரோம். சரிங்கண்ணே, வரோம் மாமா. அந்த பக்கமா போய் பார்க்கலாம் மாமா. அதான் அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட போய் பார்க்கலாம். மாறி வருவான், அவன காசு உட்காருங்க. போலாம் போலாம். அதான் அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நிப்பாட்டு, அங்க போய் கேட்கலாம். வாங்க போலாம். மாமா கேட்டு பாருங்க. அண்ணே, இந்த பக்கமா வெள்ளை கலர் கார் ஏதாவது வந்ததா? இல்ல தம்பி, நான் பார்க்கல தம்பி. அவரை கேளுங்க. தம்பி சொல்லுங்கண்ணா. ஒரு வெள்ளை லோகன் காரு இந்த பக்கமா வந்ததா? இல்லைண்ணா, வந்ததா ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி கார் எதுவும் வரல. சரி, அந்த பக்கம் போவோம். நான் அவரை கேட்குறேன். அண்ணே, நம்ம ஊருக்குள்ள புதுசா வெள்ளை லோகன் கார் ஏதாவது வந்ததை பாத்தீங்க? அந்த கார்ல நம்ம ஏரியாவுக்கு சம்பந்தமே இல்லாத 2 பேர் வந்தாங்க, பாத்தீங்களா? காரா? காரை பத்தி விசாரிக்கிறானுங்க. என்ன இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? நான் இதை சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் சுப்பு இப்படி கேக்குற? நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்புன்னு நான் சொல்லலன்னு, ஆனா என்கிட்ட கூட சொல்லாம இப்பவும் சொல்றேன். என்னால நம்பவே முடியல. எனக்கு வேற வழி தெரியல சுப்பு. மல்லிகாவோட மேரேஜ் நல்லபடியாக நடந்து முடியணும். அதுக்கு குறுக்கிடா யாரெல்லாம் வருவாங்கன்னு தோணுச்சோ அவங்க எல்லாருக்கும் நடத்த முடியும் ஒன்று தான். வரதை என் கஸ்டடிக்கு வந்தது கூட அப்படிதான். எப்படி நான் முடிஞ்சது? இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதா? என் டிபார்ட்மெண்ட் கூட தெரியாது. எனக்கு மல்லிகா மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும். பார்க்குறவங்களுக்கு வேணா என்னோட பாசம் பலவீனமா தெரியல, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே என் தங்கச்சி மல்லிகா தான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா ஒரு விஷயம். துர்காவோட அண்ணனை பற்றி துர்கா நேற்று நைட்டு என்கிட்ட கேட்கும் போது நான் ஏன் மழை பண்ணேன்னு கேட்க வரேன், அதானே? நிச்சயமா அண்ணி தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. சந்தோஷமா அவங்களோட வாழணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? மல்லிகா கல்யாணத்துல இப்ப இந்த நிமிஷத்துல நம்ம எல்லாரையும் விட அக்கறையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறது அண்ணி மட்டும்தான். அப்படியா? அவ அக்கறையா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாலும் சரி, அன்பா எல்லாருக்கிட்டையும் பழகினாலும் சரி, எனக்கு அவன் மேல இருக்கிற சந்தேகம் மட்டும் குறையவே குறையாது. நீங்க பேசுறது தப்புன்னு. அண்ணி முழு மனசோட செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு
உங்களோட வாழ வந்ததுக்கு அப்புறம் நீங்க நம்ப மாட்டேன்னு சொல்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவளுக்கு ஏம்மா தெரியணும்? நான் உங்ககிட்ட தானே சொல்கிறேன். எல்லா விஷயத்தையுமே சில பேர்கிட்ட மட்டும்தாம்மா ஷேர் பண்ணிக்க முடியும். உனக்கு துர்காவை பற்றி தெரியாது. நான் அவள் கூட வாழ்ந்தவன். என் வாழ்க்கையில் அவமானம் தான் என்னன்னு என் ஃபேமிலி கற்றுக் கொடுத்ததே அவள் தான். அந்த காயம் ஆறவே ஆறாது. இன்னைக்கு திடீர்னு அவள் தெரிஞ்சிட்டா அப்படின்னு காலில் வந்து விழுந்தான்னா அதை அப்படியே மறந்துட்டு மனசார ஏற்றுக்கணும். என்ன முட்டாள? போலீஸ் ட்ரைனிங்கில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடமே இதான் சுப்பு. எல்லார் மேலேயும் ஒரு சொட்டு சந்தேகத்தையாவது விட்டு வைங்கன்னு தான் சொல்லுவாங்க. அண்ணே, அப்ப என்னையும் சந்தேகப்படுறீங்களா? லூசானி, நீயும் துர்காவும் ஒன்னா? இதை பாரு சுப்பு, நான் ஒன்றை வேற மல்லிகாவை வேறன்னு தனியாக பிரித்து பார்த்ததே இல்லை. அதனால தான் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். அவ்வளோ ஏன் நேற்று ராத்திரி துர்காட்ட அவள் அண்ணனை பற்றி சொன்ன பொய் வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா அப்போ என் மனசில் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு உனக்கு தெரிய வேணாமா? அப்புறம் எனக்கு நான் பண்ணுறது எல்லாமே தப்புன்னு தெரியும் சுப்பு. இதெல்லாம் ஏன் நான் முழு மனசாக பண்ணுறேன்? நம்ம மல்லிகா சந்தோஷமா கல்யாணம் ஆகி போகணுன்றதுக்காக தானே. அவள் மேரேஜ் மட்டும் நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னை பற்றி நான் எதுக்காகவும் கவலைப்படவே மாட்டேன். ஆனா அண்ணி அவளை பற்றி தெரிஞ்சுக்க நிறையா டைம் இருக்குமா. மல்லிகை மேரேஜ் ஆகி போயிட்டான்னா அதுக்கப்புறமா இந்த வீட்டில் தானே இருக்க போகிறா. நீ சொல்கிற மாதிரி அவள் உண்மையிலே மனசு மாறிட்டாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. மல்லிகை மேரேஜ் நல்லபடியாக நடந்து முடிஞ்சாலே அவள் மனசு மாறியிருக்கான்னு தான் அர்த்தம். அப்படி ஒரு வேளை மனசு மாறினான்னா அவள் வீட்டில் என்ன நடந்துச்சு, என்ன மாற்றம், இது எல்லாமே அதுக்குள்ளேயே தெரிஞ்சிருமா நமக்கு. என்னன்னு சொல்றீங்க? உனக்கு தெரியாது சுப்பு அவளை பற்றி. நேற்று வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணுறதை பற்றி மட்டுமே யோசித்த ஒருத்தி ஒரே நாள் அவள் திருந்தி என்ன நீங்கள் ஏற்றுக்கன்னு வந்து கேட்டான்னா அவளை எந்த கேள்வியுமே கேட்காம ஏற்றுக்கதான் என்ன முட்டாளா? ஒரு வேளை நீ சொல்கிற மாதிரி உண்மையிலேயே மனசு மாறி திருந்தி தான் அவள் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சா நான் அவளை ஏற்றுக்கிட்டு அவள் கூட வாழறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நான் சந்தேகப்படுற மாதிரி அவள் வேற திட்டத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே வந்திருந்தா அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவள் வேற முத்தைய அவள் பாப்பா. அண்ணே, அப்படி சொல்லாதீங்க அண்ணே. அண்ணி நிச்சயமா மனசு மாதிரி தான் வந்திருக்காங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எப்பா இந்த கிராமத்து ஆம்பளை பொம்பளை பெரிய மனுஷங்களா, ஆல் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பறை பண்ணுறாப்புல இருக்கு. அது பெர்ஃபார்மன்ஸ், நடிப்பு. சந்தோஷம்மா, நீ நினைக்கிற மாதிரி உண்மையிலேயே அவன் மனசு மாதிரி வந்திருந்தானா சந்தோஷம்தான். எனக்கும் ஒரு வேலை மிச்சம். ஆனால் வரதை என் கஸ்டடியில் தான் இருக்காங்கிற விஷயம் ஒன்னையும் என்னையும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? மல்லிகை மேரேஜ் நல்லபடியாக முடியட்டும். அது வரைக்கும் வரதை என் கஸ்டடியில் இருக்காங்கிற விஷயத்த என் உயிரே போனாலும் என்கிட்ட சொல்லவும் மாட்டேன். அவங்கிருந்து தப்பிச்சு போகவும் முடியாது. மல்லிகை மேரேஜ் முடியட்டும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வர போகிறான்.
டேய் குடிடா குடி நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் மயக்கத்தை விட்டு வெளியில வரவே கூடாது. நல்லா தூங்குடா கண்ணா. உங்களை தேடி உங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க கிடைக்க போறதில்ல. ஏய் உமா, எதையும் மறந்துடாதம்மா. கவனமா பார்த்து எடுத்து வை. அப்புறம் இதை விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு மண்டபத்துல இருந்து ஒவ்வொரு தரமும் வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. சும்மா போமா, நான் கவனமா தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நீ ஒழுங்கா வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். இருக்கேன், நீ மாசம் இல்லாம ஒழுங்கா வேலையை பாரு. சும்மா புலம்பிட்டே இருக்காதம்மா. இந்த காமாட்சி காஃபி குடி. எனக்கு பசிக்கல அண்ணி, சாப்பிடவும் தோணல. எவ்வளவு வேலை இருக்கு. இதெல்லாம் இப்படியே விட்டுட்டு நான் காஃபி குடிச்சிட்டு இருக்க முடியுமா? ஒரு வாய் காஃபி சாப்பிடறதுனால ஒரு வேலையும் கெட்டு போறது இல்ல. காலையில இருந்து மூச்சு விடாம இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. உடம்பு என்னத்துக்கு ஆறுது? வயசாகுதுல, பொறுப்பா நடந்துக்கோ. புடி. ஐயோ வேண்டாம் அண்ணி. வேண்டாம் வேண்டாம் சொல்லாத காமாட்சி, குடி. பார்வதி, காமாட்சிக்கு இருக்கிற சந்தோஷத்துல அவளுக்கு மனசும் வயிறும் நிறைஞ்சிருக்கும். இப்பெல்லாம் அவளுக்கு காப்பி தேவைப்படுமா என்ன? நான் சொல்றது கரெக்ட் தானே காமாட்சி? உண்மைதானே. இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்தது, மல்லிகா கல்யாணத்துல கலந்துக்கிறது, இது எல்லாமே கனவு மாதிரி இருக்குண்ணே. எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும்? இத்தனை காலம் கழிச்சாவது என்ன மனசார ஏத்துக்கிட்டீங்களே, எனக்கு இது போதும்ண்ணே. மல்லிகா இங்க வா. அத்தை, என்ன நீ கல்யாண பொண்ணு இப்படியா இருக்கிறது? ஒரு நிமிஷம் இரு, இத வர. கல்யாண பொண்ணு தலையில பூ இல்லாமையா இருக்கிறது? திரும்ப பார்வதி, எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் சரியா எடுத்து வச்சிட்டியா? எதையும் மிஸ் பண்ணிரலையா? எல்லாமே ரெடியா இருக்குங்க. திரும்ப திரும்ப 4-5 தடவை எடுத்து வைக்க வேண்டிய எல்லா பொருளையும் நான் செக் பண்ணிட்டேங்க. சரி, சந்தேகமே வேண்டாங்க, எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். அண்ணே, அண்ணி தவற விட்டாலும் நான் மறக்கவே மாட்டேன். நீங்க கவலையே படாதீங்க. இத பாத்தீங்களா? எங்க கொண்டா? என்னென்ன எடுத்துட்டு போகணும், எதை எதை வாங்கணும், யார் யார்கிட்ட பேசணும், இலக்கடைக்காரருக்கு எப்ப போன் பண்ணணும், பால் கடைக்காரருக்கு எப்ப தகவல் சொல்லணும், எல்லாமே இதுல தெளிவா எழுதி வச்சிருக்கேன். இந்த பேப்பரை கையில வச்சுக்கிட்டாலே எந்த குழப்பமும் வராது. பாருங்க. பிரமாதம் பிரமாதம். எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு யோசனை வரவே இல்லையே காமாட்சி. எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் மாமா. வேணும்ன்ற எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட பார்த்து ஒன்னொன்னா எடுத்து வச்சிருவாங்க. ஜகஜால கில்லாடி மாமா. நல்ல வேலை பண்ண காமாட்சி. இத காணோம் அதை காணோம் தேடிக்கிட்டு இருக்கிற கவலையே இல்ல. அப்புறம் எல்லாம் ரெடி எடுத்து வச்சுட்டு நீ சீக்கிரம் கிளம்புற வழியே பாரு. மல்லிகா, நீ எதுக்கு ஒரு மணி நேரம் போய் தூங்கி எந்திரியா? தூக்கம் வரலப்பா. இல்லம்மா, இங்க இருந்து 3:30 மணிக்கு கிளம்புனா போய் சேர்றதுக்கு 4-4:30 மணி ஆயிடும். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துருவாங்க. உனக்கு பொண்ணு அலங்காரம் பண்ண அது இதுன்னு டைம் ஆயிடும். அப்புறம் மாப்பிள்ளை அழைப்பிற்கு உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம போயிடும். போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா போ. அப்போ நம்ம 3:30 மணிக்கே கிளம்பணுமா? ஆமா பார்வதி, நம்ம இங்க இருந்து 3:30 மணிக்கு கிளம்புனாதான் 4-4:30 மணிக்கு போய் சேர முடியும். அதுக்காக தான் சொல்றேன். எல்லாரும் கிளம்பி ரெடியா இருங்க. நான் தலைவரை போய் பார்க்கணும். பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். நீ பாத்துக்க. சரிங்க.
கல்யாணத்துக்கு தயாராயிட்டீங்களா? என் வீட்டுக்காரர் எங்க அண்ணனை அடைச்சு வச்சு அதை ஒருக்கே தெரியாம மறைச்சு வச்சு ஒரு நாடகமே ஆடிக்கிட்டு இருக்காரு. எங்க அண்ணனை காணாம நான் இப்ப வரைக்கும் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன தவிக்க விட்டுட்டு, என்ன கதற விட்டுட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நடக்க விட மாட்டேன் மாமா. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இந்த துர்கா உன்னை நினைச்சா அதை செய்யாம விட மாட்டா. அட பரவாயில்லையே, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டிய நகைப்பெட்டியை இங்க வச்சிருக்காங்களா? இதுதான் இவங்க எல்லாரும் பார்த்து பார்த்து லிஸ்ட் போட்டு எடுத்து வைக்கிற லட்சணமா? இப்ப காட்டுறேன் என் வேலைய. எப்படியும் கிளம்பும் போது நகைப்பெட்டி எங்கன்னு கேள்வி வரும்ல, அப்ப தவிச்சு திண்டாட போறீங்க பாருங்க. இந்த நகைப்பெட்டி ஒரு ஆரம்பம்தான். மல்லிகாவோட கல்யாணம் நிக்க போறது உறுதி. இந்த குடும்பத்தோட கதறல் என் காதுல கேட்கணும் மாமா. கேட்கும், கேட்க வைப்பா இந்த துர்கா.
ஹலோ சார்